ரீல்ஸிலே பிறந்து ரீல்ஸிலே வளர்ந்த தமிழக வெற்றி கழகமே. இந்த 15 நாள் 20 நாள் நான் 1 மாசத்துல கேட்கிறேன், 2 மாசத்துல கேட்கிறேன், 3 மாசத்துல கேட்கிறேன்னு கேட்குறீங்களே. இந்த 2 மாசத்துலயும் 3 மாசத்துலயும் உங்க சொந்தக்காரங்க இறந்து போனா சும்மா இருப்பீங்களா? நான் ஆட்சிக்கு வந்துட்டா பெண்கள் பாதுகாப்பு நோ காம்ப்ரமைஸ், குழந்தைகள் பாதுகாப்பு நோ காம்ப்ரமைஸ் சொன்னீங்கல்ல. அப்ப காம்ப்ரமைஸே இல்லாம அந்த திட்டத்தை ஃபர்ஸ்ட் செயல்படுத்தாம வேற என்னத்தை நொட்ட போனீங்கன்னு நான் கேட்கிறேன். மாற்றம் வேணும். தாவேக்கா தூய சக்தி. தாவேக்கால ஒரு கெட்டவங்க இருக்க மாட்டாங்க. தாவேக்கா முழுக்க நல்லவங்க தான். இதுதான் இவங்களுடைய மாற்றம். ஏன்னா ஒன்னுத்தையும் எதுக்கும் கேள்வியும் கேட்க மாட்டாங்க. கேள்வி கேட்கறதுக்கும் தெம்பு இல்ல, தைரியம் இல்ல, கெத்து இல்ல. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. அதாவது இப்ப நடக்கிற ஆட்சிக்கு தினம் ஒரு பாடல் நம்ம டெடிகேட் பண்ணலாம் போல. இன்னைக்கு என்ன பாடல் டெடிகேட் பண்ணலாம்னா, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே அப்படின்ற ஒரு பழைய பாட்டு நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆட்சிக்கு ஏத்த மாதிரி அதை மாத்தி டெடிகேட் பண்ணோம்னா எப்படி டெடிகேட் பண்ணலாம்னா பாத்தீங்கன்னா, ரீல்ஸிலே பிறந்து ரீல்ஸிலே வளர்ந்த தமிழக வெற்றி கழகமே இப்படியே டெடிகேட் பண்ணலாம். ஏன்னா போற வர எல்லாருமே எம்எல்ஏ தொடங்கி அமைச்சர் தொடங்கி முதலமைச்சர் வரைக்கும் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரீல்ஸை போட்டுட்டா ஆட்சி நத்தின்னு இருக்காங்க. ஆனா அந்த ரீல்ஸை எதுக்கு போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நடக்கிற கொலைக்கோ நடக்கிற கொள்ளைக்கோ நடக்கிற ரேப்புக்கோ எதுக்கோ ரீல்ஸ் போட மாட்டாங்க. அதுலலாம் பாத்தீங்கன்னா சைலண்ட் மோட்ல இருப்பாங்க. என்னதான்டா ரீல்ஸ் போடுறாங்கன்னு பார்த்தா, போயிட்டு கடையில முறுக்கு பாக்கெட்டை செக் பண்ணுறது, போயிட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் மாதிரி இப்படி ரீல்ஸ் போட்டுன்னு இருக்கிறதுக்கு, அப்புறமா பாத்தீங்கன்னா எங்கன்னா போய் கலெக்டர் கிட்ட மனு கொடுக்கறதுக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த கட்சி ரீல்ஸ் தான் நடத்திட்டு இருக்கு. பட் வேற எதுனா பத்தி பேசுவாங்களான்னா சைலண்ட் மோட்ல இருக்கிறாங்க. ஏன்? இந்த நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்க வேண்டிய முதலமைச்சரே பாத்தீங்கன்னா அவரே ரீல்ஸ் மோடு இல்லைன்னா சைலண்ட் மோடு, நோ ஆக்ஷன் மோடு, நோ டாக் மோடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாரு. நான் ஒண்ணு தெரியாம கேட்கிறேன். இந்த சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம் இதுக்கு கையெழுத்து போட்ட உடனே நானே முதல்வர் விஜய் அப்ரிஷியேட் பண்ணேன். எஸ், ஓகேங்க, ஏதோ ஒரு மாறுதல், ஏதோ ஒரு மாற்று நடவடிக்கை எடுக்க போறீங்க. இங்க இருக்கிற தமிழ்நாட்டு பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமாமா என்றால் ஆமாம். அதுக்குன்னு போன ஆட்சியில பாதுகாப்பே இல்லையானா அப்படிலாம் கிடையாது. பட் எஸ், கொலைகளோ கொள்ளைகளோ ரேப்புகளோ அங்கங்க நடக்கதான் செய்யும். அதை முற்றிலும் தடுக்க வேண்டிய இடத்தில் பாத்தீங்கன்னா தமிழக அரசு இருக்கு. சோ ஓரளவுக்கு ஜாஸ்தியா இருந்தாலும் அதை கம்மி பண்ணிட்டு தான் வரணும், அதை ஜாஸ்தி ஆக்க விடக்கூடாது. சோ அந்த வகையில ஏதோ ஒரு நடவடிக்கை முதல்வர் விஜய் பாத்தீங்கன்னா மேற்கொள்றாரு. சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் அப்படின்னு கையெழுத்து போட்ட உடனே ஃபர்ஸ்ட் ஆளா நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். எஸ், சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். பட் அதோட நடைமுறை சிக்கல்கள் அதெல்லாம் வேற இடத்துல இருக்கு. அதே மாதிரி நம்ம கேள்வியும் கேட்டிருந்தோம், எங்கெங்க கையெழுத்து போட்டீங்க, பட் எங்குமே பாத்தீங்கன்னா நாங்க அந்த பேட்ரோல் வெஹிக்கிளையே பார்க்கல, இன்னும் நடமாடவே இல்லை அப்படின்னு நம்ம கேட்ட உடனே வெர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் உடனே குடிச்சு என்ன சொன்னாங்கன்னா, ஏய் கையெழுத்து போட்ட உடனே அதெல்லாம் நடந்துருமாயா, வெயிட் பண்ணி பாரியா, எங்க அண்ணன் வித்தியாசமா செய்வாருனாங்க. சரி, ஓகே. சிலர் சொல்ற கருத்தையும் நம்ம ஏத்துதான் ஆகணும். எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்ம எதிர்த்து பேசினது கூட சரி, நானும் ஏத்துக்கினேன். சரி, ஓகே, கையெழுத்து போட்ட உடனே எல்லாம் நடந்துருமா, ஒரு 5 நாள் இல்ல ஒரு 10 நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்த்தா லாஸ்ட் வரைக்கும் நடக்கல. உடனே என்ன தகவல் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நேத்து இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை துவக்கி வைக்க போகிறார் முதல்வர் அப்படின்னு தகவல் கேட்ட உடனே நான் ரெடி ஆயிட்டேன். எதுக்கு ரெடி ஆயிட்டேன்னா, சில்லறையை செதற விட. ஓகே, முதல்வர் விஜய் ஆக்ஷனில் இறங்கி விட்டார். சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் களத்தில் இறங்க போகிறது. இனிமே பெண்கள் பாதுகாப்பு குறைவில்லாம தமிழகத்தில் பெண்கள் 12 மணி இல்ல, 1 மணி இல்ல, 2 மணி இல்ல, 3 மணி இல்ல, 24 ஹவரும் நடமாடலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த தமிழ்நாட்டுல அப்படின்னு சில்லறையை செதற விடலான்ட்டு நானே ரெடி ஆயிட்டேங்க. நேத்து பார்த்தா திடீர்னு ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டாப்ல. எல்லா ஏற்பாடையும் அங்க செஞ்சுட்டாங்க.
எதே நேரு ஸ்டேடியத்துல எங்கேயோ வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒத்திகைகள் எல்லாமே அவ்வளவு எஃபோர்ட் போட்டு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நாளைக்கு வந்து நேத்து வந்து பாத்தீங்கன்னா திறந்துடலாம் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சுட்டா, லாஸ்ட்ல வந்து அண்ணன் கேன்சல் பண்ணிட்டாரு. நானே கம்ப்ளீட் அப்செட் ஆயிட்டேன். என்னடா அண்ணன் வந்து ஏதோ ஆக்ஷன்ல இறங்க போறாருன்னு பார்த்தா கேன்சல் பண்ணிட்டாரு. அப்படி இதை கேன்சல் பண்ணிட்டு எங்க அண்ணன், அதாவது சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் அதையே கேன்சல் பண்ணிட்டு, எது தமிழக பெண்களின் பாதுகாப்பு, அந்த பாதுகாப்புக்கு வந்து நீங்க வந்து 1 வருஷம் கழிச்சு தான் பாதுகாப்பு தரணும், 2 வருஷம் கழிச்சு தான் பாதுகாப்பு தரணும்ன்றது கிடையாது. ஆட்சிக்கு வந்த அடுத்த நாள்ல இருந்தே பாதுகாப்பு தரணும். எங்க பொதுவா இப்ப எல்லாருமே என்ன தெரியுமா கேக்குறாங்க, என்னங்க ஆட்சிக்கு வந்த 15 நாள்லயே கேள்வி கேட்கறீங்க, என்னங்க ஆட்சிக்கு வந்த 20 நாள்லயே கேள்வி கேட்கறீங்கன்னு கேக்குறீங்க. ஏங்க நீங்க 2500 ரூபாய் அப்புறமா தாங்க, ஏங்க நீங்க 6 சிலிண்டர் அப்புறமா தாங்க, ஏங்க நீங்க அந்த கட்டணமில்லா பேருந்து அப்புறமா தாங்க, ஏங்க நீங்க அண்ணன் சீரா அப்புறமா தாங்க, ஏங்க நீங்க தாய்மாமன் சீரா அப்புறமா தாங்க. அதெல்லாம் நான் கொஸ்டின் கேட்கல. எங்க பாதுகாப்புன்றது இன்றியமையாதது. ஏங்க சரி இந்த 15 நாள் 20 நாள் நான் 1 மாசத்துல கேட்கிறேன், 2 மாசத்துல கேட்கிறேன், 3 மாசத்துல கேட்கிறேன்னு கேட்கறீங்களே, இந்த 2 மாசத்துலயும் 3 மாசத்துலயும் உங்க சொந்தக்காரங்க இறந்து போனா சும்மா இருப்பீங்களா? உங்க வீட்டுல ஒரு குழந்தை கடத்தப்பட்டா சும்மா இருப்பீங்களா? உங்க வீட்டுல ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால் சும்மா இருப்பீங்களா? யாருமே சும்மா இருக்க மாட்டோம்ல. சோ அந்த 2500 அது இது லொட்டு லொசுகளா விடுங்க, அது அவர் எப்போ வேணாலும் தரலாம். பட் பாதுகாப்பு, ஒரு கொலையோ கொள்ளையோ ரேப்போ நடக்க கூடாதுன்னா அதுக்குதான் ஃபர்ஸ்ட் எஃபர்ட் போடணுங்க. கரெக்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் எஃபர்ட் அதுதான் போடணும். ஒரு காவல்துறைய முதலமைச்சர் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள, ஏங்க எல்லா முதலமைச்சரும் பாத்துங்களேன், நீங்க ஜெயலலிதா அம்மையார்ல இருந்து எடுத்துனாலும் சரி, கலைஞர்ல இருந்து எடுத்துனாலும் சரி, முதல்வர் மு.க. ஸ்டாலின்ல இருந்து எடுத்துக்கினாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாருமே காவல்துறையை தங்கள் கட்டுப்பாட்டுல வச்சுப்பாங்க. ஏன் அதை வச்சுக்கிறாங்க? காவல்துறையில வருமானம் வரும்னு வச்சுப்பாங்களா? கிடையாது. காவல்துறைன்றது தமிழ்நாடு மக்களின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. இந்த லா அண்ட் ஆர்டர் கெட்டு போனால் தமிழக அரசியை கவிழ்க்கலாம். ஜனாதிபதிக்கும் அந்த உரிமை இருக்கு, கவர்னரும் அதை எடுத்து வைக்கலாம், மக்களே கவுத்து விட்டுருவாங்க. சோ அதனாலதான் இந்த பாதுகாப்பு சம்பந்தத்துல எந்தவித குறைபாடும் ஏற்படக்கூடாதுன்ட்டு தான் முதலமைச்சர்களை இந்த காவல்துறை தன் கட்டுப்பாட்டுல வச்சுப்பாங்க. அந்த மாதிரிதான் விஜயும் வந்து காவல்துறையை தன் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறாரு. அப்ப பெண்கள் பாதுகாப்பு முக்கியம். நான் ஆட்சிக்கு வந்துட்டா பெண்கள் பாதுகாப்பு நோ காம்ப்ரமைஸ், குழந்தைகள் பாதுகாப்பு நோ காம்ப்ரமைஸ் சொன்னீங்கல்ல. அப்ப காம்ப்ரமைஸே இல்லாம அந்த திட்டத்தை ஃபர்ஸ்ட் செயல்படுத்தாம வேற என்னத்தை நொட்ட போனீங்கன்னு நான் கேட்கிறேன். ஏங்க இது தப்பா? ஏங்க நேத்து செயல்படுத்தி இருக்கலாம். ஏங்க நேத்து கடலூர்ல நினைக்கிறேன் ஒரு பெண்ணை கழுத்தறுத்து கொலை பண்றாங்க. இதே கடலூர்ல ஒரு பெண்ணை கழுத்தறுத்து கொலை பண்றாங்க. நீங்க இதே அந்த சிங்கப்பெண் அதிரடி திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி இருந்தால் மேபி யாருக்கு தெரியும், நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மூல முடுக்குல எல்லாம் சிங்கப்பெண் அதிரடி படை போயிடும் போகல, அது வேற டிபார்ட்மெண்ட். பட் இருந்தாலும் கொலை பண்ணணும்னு நினைச்சோம், கொஞ்சம் பயந்துருக்கலாம்ல, வாய்ப்பு இருக்குல்ல. எங்க இந்த சிங்கப்பெண் அதிரடி படை திட்டத்தோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இதை எக்ஸிக்யூட் எப்படி பண்ண போறாங்கன்றதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும், அது வேற. பட் இருந்தாலும் ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இப்ப நேத்து கடலூர்ல ஒரு பெண் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு யார் பொறுப்பு? ஏன்னா இந்த ஒரு கொலை தான் நடக்குதானா? கிடையாது. ஏன்னா இந்த 20 நாள்லயே ரெக்கார்ட் பிரேக்கிங் ஹிஸ்டரி மாதிரி கொலை நடந்துட்டு இருக்கு. அப்போ நீங்க வந்து எதுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் தரணும்? இந்த கொலைக்கு முக்கியத்துவம் தரணும். இதை எப்படி தடுக்கிறதுன்னு முக்கியத்துவம் தரணும். ஏங்க எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா ட்வீட் போட்டிருக்காரு. ஏங்க பேஸ்புக்லயும் பாத்தீங்கன்னா ட்வீட் போட்டிருக்காரு. ஏங்க மிஸ்டர் விஜய் என்ன நடக்குது? நீங்க டைம் எடுத்து சரி பண்ற அளவுக்கு தமிழ்நாடு இங்க தாங்காது, அதுக்குன்னா அழிஞ்சு போயிடும் போல. சோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷனா இதை எடுங்க, இவ்வளவு கொலை நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு உதயநிதி ஸ்டாலினே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் போட்டுன்னு இருக்காப்ல. ஆனா எங்க அண்ணன் விஜய் எங்கடான்னு தேடி பார்த்தா சிங்கப்பெண் அதிரடி படை திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாம அவருடைய உதவியாளர் ஜெகதீஷ் அவரோட ஃபங்க்ஷனுக்கு நேத்து போயிருக்காப்ல. எது பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டுக்கிட்டு ஒரு முதலமைச்சர் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. எந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாமனா இந்த மக்களின் பாதுகாப்புக்கு அவரே கையெழுத்து போட்ட சிங்கப்பெண் அதிரடி திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாம இங்க போயிருக்கு. இப்ப இத ஆஸ் அ பொதுமக்கள் எங்க நீங்க சொல்லலாம், ஏங்க அவர் அதுக்காக அதை கேன்சல் பண்ணிட்டு போலங்க, அது வேற விஷயம்லாம் இருக்குங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஏங்க லெட் இட் பி 1000 மேட்டர்ஸுங்க, 1000 விஷயம் இருக்கட்டும்ங்க.
முதலமைச்சர் நினைத்தால் எந்த திட்டத்தையும் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அது யாருன்னா இருக்காங்க, யாருன்னா இல்ல, டிஜிபி இருக்காரு, டிஜிபி இல்ல, புது டிஜிபி வராரு, டிஜிபி இல்ல, எல்லாத்தையும் தூக்கி ஓர வைங்க. முதலமைச்சர் நினைச்சா கையெழுத்து போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாங்க. ஏன்னா திஸ் இஸ் சேஃப்டி, மக்களோட சேஃப்டி. ஆனா அதை விட்டுட்டு போய் ஃபங்க்ஷனுக்கு போய் சுத்தின்னு இருக்காருங்க. இவரை என்னன்னு சொல்லுறது? ஏன்னா நானே சில்லறைய செதற விடலாம். ஆஹா ஹோ விஜய் கீழ்த்து விட்டார், விஜய் பாருங்க முதலமைச்சர் ஆன ஒரு வித்தியாசமா பண்ணிட்டார். ஏன்னா ஏங்க பேசிக்கலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து பொய் சொல்ற கேரக்டர்ல, நம்ம வந்து நல்லது பண்ணா நல்லதுன்னு சொல்ற கேரக்டர். நானே உங்ககிட்ட 1000 வாட்டி சொல்லிட்டேன். ஏன்னா அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை ஒரு ட்ரெஸ் பார்த்தேன், அந்த காஸ்டியூமை உண்மையிலே நான் லைக் பண்றேன். பல பேர் பல கருத்துக்கள் சொன்னாலும் அது ஒரு வித்தியாசமா ஒரு ஃபாரின் மோட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபாரின் ரேஞ்சில் இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு வித்தியாசமா தரும்போது நம்ம பாராட்டி தான் ஆகணும். நல்லா தான் இருக்கு, அதை பார்த்தாலே ஒரு கெத்தா இருக்கும்னு கூட வச்சுக்கோங்க. இதெல்லாம் நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டு இருக்கும் போது இந்த மனுஷன் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாருன்னா இது என்னன்னு சொல்லுறது? நான் ஒரு ரீல்ஸ் கூட பார்த்தேன். அதாவது அந்த சிங்கப்பெண்ணை சார்ந்த ஒரு பெண் அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக்ல போறாங்க. அந்த பைக்ல போகும்போது பின்னாடி சிங்கப்பெண்ணு வேற எழுதிருக்கு டிஷர்ட்ல. உடனே நம்ம ஆளுங்க தான் ரீல்ஸ் மோகத்துல சுத்துற கட்சிக்காரங்களாச்சு நம்ம தமிழக வெற்றிக்காரங்க. யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு, அது தமிழக வெற்றிக்காரங்க போட்டாங்களோ வேற யார் போட்டாங்களோ நம்மளுக்கு தெரியாது, அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த காவல் பெண் வந்து போயின்னு இருக்காங்க. உடனே பின்னாடி அதை வீடியோ எடுத்துட்டு உடனே ஒரு ரீல்ஸ். என்ன ரீல்ஸ்? சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே அப்படின்னு ரீல்ஸ் போட்டானுங்க. அதுல பாதி பேர் கமெண்ட் போடுறான். என்ன கமெண்ட் போடுறான்? டேய் சிங்கப்பெண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்மெட்டை கொடுங்கடா, டேய் சிங்கப்பெண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ஷூவை கொடுங்கடா, அவங்க காலில் ஷூ இல்ல, அவங்க தலையில ஹெல்மெட் இல்ல அப்படின்னு கமெண்ட் போட்ட உடனே இவனுக்கு போட்ட ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆகி லாஸ்ட்ல இதால நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண் காவலாளிக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்மன் போயிருது. ஏமா ஹெல்மெட் போடாம போன ஃபைனை கட்டுப்பான்ட்டு. அவங்க பாட்டு நினைச்சு, டேய் நான் பாட்டு சிவனேன்னு பைக் எடுத்துருந்தாங்களா ரோட்ல போயிருந்தேன், என்ன ஏன்டா வீடியோ எடுத்து போட்டு ட்ரெண்ட் ஆக்கி பைக் நம்பர் வேற தெரியுது, என் பைக் நம்பருக்கு பெட்டிஷனை வர வச்சிட்டீங்கடா சம்மட பில்ல. சோ இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு ஏங்க, நானே அந்த யூனிஃபார்ம் வந்து நல்லா இருக்கு, ஒரு அதை பார்த்தா ஒரு ஸ்டைலாவும் இருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் வே இஸ் டிஃப்ரெண்ட், அது நான் மாற்று கருத்து கிடையாது. நீங்க சிங்கப்பெண்ணுன்னு யாரை சொல்றீங்க? இப்போ அந்த அதிரடிப்படையை யாரை சொல்றீங்க? ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஏடபிள்யூபிஎஸ்னு தனி போலீஸ் ஸ்டேஷனே இருக்கு, அதாவது ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இது யாருக்குன்னா பிரத்யேகமா பெண்களுக்கு தான், இவங்க வேலை செய்யறதே பெண்களுக்கு தான். இந்த ஏடபிள்யூபிஎஸ் தான் இவர் சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு மாத்துறாரா, இல்ல ஒரு காவல் நிலையத்துல ஒரு 3 பேர் தனியா, இல்ல ஒரு 5-6 பேர் தனியா இதுக்குன்னே போட போறாரா? இவங்களால எவ்வளவு பேரை கண்ட்ரோல் பண்ண முடியும்? எந்தெந்த இடத்துல இவங்க போவாங்க? பேட்ரோல்ல போறாங்களா, பைக்ல போறாங்களா? இது ஃபுல்லா லேடிஸா தான் இருக்க போறாங்களா? லேடிஸா இருந்தா காரை ஓட்ட போறது யாரு? எத்தனை பேருக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? இல்ல டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆட்களா ரெக்ரூட் பண்ணுவாங்களா? எவ்வளவு பேர்? ஃபர்ஸ்ட் சிங்கப்பெண் அதிரடிப்படைனா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்தாலே கொஞ்சம் ஜைஜாண்டிக்கா இருந்தாதான் அந்த எதிராளியும் போயிடுவான். இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அப்போ அந்த உடல் வாகும் நமக்கு தேவைப்படுது. நீங்க எப்படி இதெல்லாம் ரெக்ரூட் பண்ண போறீங்க? அததான் சொல்றேன், எக்ஸிக்யூட்டிவ்ல 1008 பிரச்சனை இருக்கு, இவங்களுக்கான வேலைகள் என்னன்னே தெரியல. சோ அது இருக்கட்டும், பட் இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்களேன்னு தான் நம்ம சந்தோஷப்பட்டோம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பையும் விட்டுட்டு இவங்க வந்து அவங்க வேலைகளை பார்த்துன்னு இருக்கிறாங்க, பர்சனல். ஏன்னா நம்மளுக்கு ரீல்ஸ் முக்கியம். எல்லாம் நம்ம அமைச்சர்கள் முதல் கொண்டு ரீல்ஸ் போட்டுறாங்களே. முதலமைச்சர் நான் ரீல்ஸ் போடலன்னா எப்படிடா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் போட்டுன்னு சுத்தின்னு இருக்காங்க. அங்கங்க வந்து என்ன நடந்துட்டு இருக்கு? கொலை கொள்ளைன்னு எல்லாமே நடந்துட்டு ஜாலியா தான் போயின்னு இருக்கு. இதெல்லாம் இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச நம்ம இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கேட்பார்களா? யாருன்னா வாயை திறந்து, என்ன விஜய் சார் நம்ம சேஃப்டிக்கான இம்பார்ட்டன்ஸ் அதை விட்டுட்டு இப்படி சுத்தின்னு இருக்கீங்களே, எப்பதான் சார் அதை தொடங்கி? யாருன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரை கேட்க சொல்லுங்க. இல்ல கப்புள்ஸ், இந்த கப்புள்ளாகஸ் இவங்களை பார்த்தாலே, அதுவும் இந்த விஜய்க்கு முட்டு கொடுத்தாங்க பாருங்க, தமிழ்நாடே சேஃப்டி இல்லைன்ற மாதிரியும் நம்மளுக்கு ஒரு மாறுதல் வேணும்ன்ற மாதிரி முட்டு கொடுத்தாங்க பாருங்க. இவங்களை நினைச்சாதான் நம்மளுக்கு டென்ஷன். அதுவும் இவங்களா என்ன மாதிரி கப்புள் லாகர்ஸ்னா, நானே ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், சில பேர் கொஞ்சம் டீசெண்டா போவாங்க, சில பேர் க்ளோஸ் டு 18+ பேசுறது. நம்ம வீடியோவை யார் யார் பாப்பா அப்படின்ற கொஞ்சம் பேசிக் அறிவு கூட இருக்காது. குறிப்பா ஒரு கப்புள் லாகர்ஸ், அவங்க பேரை கூட சொல்றதுக்கு நம்மளுக்கு அசிங்கமா இருக்குது. ஏன்னா
இந்த மாதிரிலாம் போட்டு சம்பாதிக்கணுமான்றது நம்மளுக்கு ஒரு மென்டல் மைண்ட் செட்ல இருக்கு. ஸோ அவங்க பேரை கூட விடுங்க. அவங்களா என்ன பேசியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பையன் பிறக்கிறான், பையன் வளர்ந்து பெரியவனா வரான், நல்லா படிக்கிறான், அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான் அவன். என் பையன் அதனால இல்ல இது ரொம்ப சந்தோஷப்படாத, 10 செகண்ட்ல ஃபீல் பண்ணுவேன். நல்லா படிக்கிறான், நல்லா வேலைக்கு நல்லா போறான். படிக்கிறான், வேலைக்கு போறான். இப்ப அவன் என்ன சொல்றான், அந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலை வேணும்னு சொல்றான். சரி, சேஞ்ச் ஆஃப் ஃபீல்ட் தேவை எல்லாம். சேஞ்ச் ஆஃப் ஃபீல்டு தானே. ஆமா, என்ன ஃபீல்டு தெரியுமா? whatever your kid wants you should give them. அவன் ஒரு ஸ்பான்சர். அவன் ஆசைப்படுறத இரு ஒரு ஸ்பான்சர். இல்ல கிருஷ்ணா, this is not my அவன் சொல்றான், என் வேலையில நான் என்னைக்கும் உயர்ந்து நிப்பேன்னு சொல்றான். அவன் சொல்றான், நீங்க என்ன பத்தி கவலையப்படாதீங்க, நான் கண்டிப்பா உயர்ந்து நிப்பேன்னு சொல்லுவான். நீ அவனை அலோவ் பண்ணவே மாட்டியா? No, this is not. எல்லாமே ஒரு ஃபீல்டு தான். இப்பதான் நீ ஏன்னா இவ்ளோ எக்ஸைட் ஆற? நம்ம பண்ணலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா பண்ணிட்டே இருக்க வேணான்ற அதானே. I don't know what to say. No. பாத்தியா, உன்னால பேசவே முடியல பாரு இத பத்தி. அப்போ ஒரு மனுஷன் வந்து அவன் ஆசைப்படுறான், அதை தடுக்காது. நீ dude, please stop it. சரி, Stop supporting these things. ஒத்துக்க மாட்டியா? உங்க அப்பா உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்களா இதுல? எங்க அப்பா என்ன சப்போர்ட் பண்ணலையா? அந்த கஷ்டம் எந்த ஒரு பையனுக்கு வந்துட கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். ஏய் தம்பி, நான் உன்னை சப்போர்ட் பண்றேன்டா, நீ கவலைப்படாத. No, you're not allowed. வீட்ல பூட்டி வச்சிடு. அவனுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. ஒரு ரூம்ல கட்டி போட்டு வச்சிருக்கேன், இவனை கட்டி போட்டு வச்சிடு, அவ்வளவுதான். ஏய் அவனே கட்டி போடுவான் நீ அந்த ஃபீல். அதெல்லாம் அவன் மாத்துவான், நீ ஏன்டி கவலைப்படுற? No, no, no. And ஆசைகள். for a mother, the kid is always a kid. அம்மா நீ வந்து இவ்வளவு supportive ஆ இருக்க இதுக்கு. எல்லாத்துக்கும் What kind of a parent is this fellow? ஏய் இல்லடி, நான் சொல்றேன், நீ வந்து அந்த பையனை பாக்காதேன்ற, நீ அவன் வேலையை நீ பாக்காத. நான் பார்க்கல, நான் எதுவுமே பார்க்கல. பட் என் பையன் நல்லா, I mean he'll be in a studious job. ஸ்டூடியோஸ் ஜாப் தாண்டி அங்கேயுமே நிறைய விஷயத்த அவன் படிப்பான். புதுசா அவன் நிறைய படிச்சு கத்துப்பான். இது எதுவுமே அவன் ஆசை மாதிரியே இல்லையே. இல்ல அவன் வெறும் கேட்டதான் ஆசை மாதிரி தான் இருக்கு. இமேஜினேஷன், கற்பனை. எல்லாம் உனக்கு என்ன இருக்கு இன்ட்ரெஸ்ட்ல, அதெல்லாம் அவனை வச்சு பண்றேன். எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. எது அங்கங்க பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளை இன்ஜினியர் ஆக்கலாம், தன்னுடைய பிள்ளைய டாக்டர் ஆக்கலாம், இல்ல கலெக்டர் ஆக்கலாம், இப்படின்ற ஒரு இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பெற்றோர்கள், அதாவது இவங்க கப்புள் லாகஸ், இவங்க வந்து என்ன மாதிரி பேசுறாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அது ஃபுல்லா நீங்க கேட்டிருப்பீங்க, ஃபுல்லா டபுள் மீனிங். அதை 18+னே பச்சையா சொல்லலாம் நம்ம, ஃபுல் டபுள் மீனிங். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு அந்த பையனை வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி பையன் பிறந்துட்டானா இல்ல இனிமே தான் பிறக்க போறானான்லாம் நம்மளுக்கு தெரியல. பட் அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா, அந்த பையன் வந்து ஒரு ஃபீல்டு சேஞ்ச் வேணும், ஒரு வேலை செய்யறான், ஆனா ஒரு ஃபீல்டு மாறுதலுக்காக கான்ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்படுறாராம். எது அந்த வார்த்தையை வந்து பச்சையா சொன்னா நல்லா இருக்காதுன்னு சோளம் இருக்குதுல்ல, கானு, அந்த கான்ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்படுறாருமா. நீ வந்து அவரை விடுவியா? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இந்த மூஞ்சிங்கெல்லாம் சொன்னதுக்காக சில பேர் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய தற்குறியா இருப்பாங்கன்னு ஒண்டி கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். எது பையன், அந்த பையன் என்ன ஃபீல்டுக்கு போகணுன்றத அம்மாவும் அப்பாவும் டிஸ்கஸ் பண்றாங்க. அதை வந்து ஒரு வீடியோவா எடுத்து போட்டிருக்காங்க. இதுல நடுவுல சிரிப்பு வேற அந்த அம்மாக்கு. இதே சிரிப்பு. அதாவது நம்ம சமுதாயம் எப்படி நினைச்சுன்னு இருக்குன்னா, வாட் கைண்ட் ஆஃப் பேரண்டிங் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ், திஸ் இஸ் வெரி பேட், இப்படின்னு அந்த ஒரு காமெடி இருக்கு பாருங்க, வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டான்னு. அந்த மாதிரி இங்கிலீஷ் பேசுறவங்க தப்பா பேசினாலும், கேவலமா பேசினாலும், அசிங்கமா பேசினாலும் அதை வந்து நம்ம மக்கள் தப்பா எடுத்துக்கூடாது. ஏன்னா அவங்க பேசிட்டு நல்லது. நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், இந்த மூஞ்சிகளை நான் கேட்கிறேன், இந்த குழந்தை நீ போட்டல, இப்ப வீடியோ போட்டீங்களே, இந்த லாக் போட்டிருக்கீங்களா, இந்த வீடியோவை குழந்தைகள் உட்கொண்டு பார்த்திருப்பாங்க. ஏங்க நம்ம போடுற வீடியோவை 18க்கு கீழே இருக்கிற குழந்தைங்க பார்ப்பாங்களான்னா சத்தியமா பார்க்க மாட்டாங்க. ஆனா நம்மளே ஒரு வீடியோ போடும்போது ஒவ்வொரு வார்த்தையும் யோசிக்கிறோம். ஐயோ நம்ம பேசுறது தப்பாயிடுமோ, இது தப்பான வார்த்தையா, இது அசிங்கமான வார்த்தையா, இதை யாருன்னா சின்ன பசங்க பார்த்தா இதெல்லாம் தப்பா இருக்குமோ அப்படின்னு நம்மளே யோசிச்சு போடுறோம். இத்தனைக்கும் நம்ம வீடியோவை நான் அடிச்சு சொல்றேன், 18 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க பார்க்காது, எல்லாமே மெச்சூர் ஆடியன்ஸா தான் இருப்பீங்க. ஆனா இவங்க வீடியோவை, இந்த கப்புள்ஸ் போடுற வீடியோவை குழந்தைகள், அதாவது 7-8 வயசு பசங்களே பாக்குதுங்க. இப்போ அந்த பசங்க பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு, அம்மாப்பா ஏதோ கான்ஸ்டார்ன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன வேலை, எனக்கும் அந்த வேலைக்கு போகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த அம்மா அப்பா என்ன சொல்லுறது? மிஸ்டர் கப்புள் லாகஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? உங்க பேரை சொல்லுறதுக்கு கூட எனக்கு அசிங்கமா இருக்குது உண்மையிலே. நீங்களா அது என்ன வேலை, வாயிலிருந்து நல்லா சரளமா வந்துடும், அது அசிங்கமா போடும். இது மாதிரி யாராவது பெற்றோர்கள் கிட்ட அந்த பையன் போய் கேட்டா
என்னத்தை சொல்லுது? அதுவும் எங்க ஃபுல்லா 18+ தான், டபுள் மீனிங். இது வாலி எழுதுன பாட்டுல கூட அவ்வளவு டபுள் மீனிங் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. இவங்க ரீல்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா டபுள் மீனிங். அதை டீகோட் பண்ணா ஃபுல்லா பச்சை பச்சையா தான் இருக்கும். என்னத்தை கட்டி போடுறது கிட்டி புரியுதாங்க? இந்த மூஞ்சிங்கெல்லாம் சொல்லிச்சுன்னு சில பேர் விசிலுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. இந்த மூஞ்சிங்கெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு ஒரு ஆட்சியை உட்கார வச்சிருக்குது. ஃபுல்லா ரீல்ஸ் மோகத்துல இருக்கிற ஆட்சி. இந்த ஆட்சி மக்களுக்கு நல்லது செய்யும் நம்மளும் எதிர்பார்த்துன்னு இருக்கோம். ஆனா நல்லது செய்யல, ஃபுல்லா கேவலமான விஷயங்களை செஞ்சுன்னு இருக்காங்க. பெருங்கலத்தூர்ல இப்ப கூட ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டது, வரும்போது தான் பார்த்தேன். அதாவது அந்த தாவேகா கட்சிக்கார் மாற்றம் எங்க ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், தமிழக வெற்றி கழகம் இந்த ஆட்சியை பிடிச்சிருக்குன்னா மாற்றம் வேண்டிதான் பிடிச்சிருக்கு. அதாவது திமுக காரங்களா அராஜக காரங்க, அதிமுக காரங்களா அராஜக காரங்க, பாஜக காரங்களா அராஜக காரங்க, மாற்றம் வேணும். தாவேகா தூய சக்தி. தாவேக்கால ஒரு கெட்டவங்க இருக்க மாட்டாங்க. தாவேக்கா முழுக்க நல்லவங்க தான். அப்படின்தான் எல்லாரும் விசிலுக்கு ஓட்டு போட்டாங்க. அங்க பெருங்கலத்தூர்ல ஒரு சாதா தொழிலாளிய, அதாவது அவங்க ஒரு பில்டிங்கை இடிச்சு தள்ளிருக்காங்கல்ல, அந்த டெமாலிஷ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த வேலையை பார்த்துன்னு இருக்கான். அதுல இவரு போயிட்டு, யாரு, விஜய் கட்சியை சார்ந்த ஒருத்தர் போயிட்டு, அங்க இருக்கிற ரப்பீஸ்லாம் எனக்கு தான் வேணும், இது எங்க ஏரியா, இனிமேட்டு நாங்க தான் இங்க டானு அப்படின்ட்டு அவனை போய் மிரட்டி அடிச்சிருக்காரு. இல்ல நடுவுல ஏய் அந்த கத்திடுறா ஏங்க பாருங்க, நம்மளா செல்போனை தான் பாக்கெட்ல வச்சுன்னு சுத்தின்னு இருப்போம், இவங்க அசால்ட்டா அந்த கத்திடுறாமா. நீ என்ன சொன்ன? ஓனர் மேல இருக்கிறாருன்னு கத்திடுறா. கத்தியறான்னு மிரட்டிட்டு அவனை போட்டு பலார் பலார் பலார்னு அடிச்சிருக்கிறாங்க. இதுதான் மாற்றமா? ஏங்க திமுக அராஜகக்காரன் நீங்க, சரி ஓகே, ஒரு 70 வருஷத்துக்கு இருக்கிறாங்க, ஓகே, அங்க இங்கேயும் எதனா நடந்துருக்கலாம். அதிமுக ஓகே, அங்க இங்கேயும் எதனா நடந்துருக்கலாம். ஏங்க நீங்க கட்சியை தொடங்கி 2 வருஷம் ஆகுது, ஆட்சியை பிடிச்சி 15-20 நாள் ஆகுது, அதுக்குள்ளேயே இவ்வளவு அட்டகாசமான்னு பார்த்தா அந்த ஜெயின்றவரு அமைச்சர் கூட இருக்காரா. அதாவது தாம்பரத்துல ஒரு அமைச்சர் இருக்காப்ல, கில்லி சரத்னு, அவரு கூட செயல்படுறனால இவரு இவ்வளவு அராஜகமா. பாத்துக்கோங்க மக்களே, இதுதான் நாம எதிர்பார்த்த மாற்றம். அதாவது இது இங்க ஒண்டிதான் நடக்குதானா? இந்த மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் கட்சிக்காரங்க நத்தின் தான் இருக்காங்க. நீங்களே ஒரு வீடியோ கூட பார்த்திருப்பீங்க, செங்கல் இது பண்றவங்க கிட்ட எல்லாம் போய் ஒரு தாவேகா நிர்வாகி மிரட்டி காசு கேட்டனால அப்புறமா பாத்தீங்கன்னா அவரை கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. கட்சியை விட்டு நீக்கினாங்க, ஆனா சட்டப்படி நடவடிக்கை எதுனா எடுத்தாங்களான்னா? இதுதான் இவங்களுடைய மாற்றம். மாற்றம்னு இன்னொரு மாற்றம் இவங்க பண்ணாங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். அதாவது அம்மா உணவகத்தை நான் மறுசீரமைப்பு பண்ண போறேன் அப்படின்னு விஜய் சொன்னாரு. அவர் சொன்ன உடனே சில்லறைய நான் செதற விட்டேன். ஆஹா விஜய், நான் ரியலி அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா திமுக நடத்தியே இருந்தாலும் நீங்க அதை இன்னும் கொஞ்சம் மறுசீரமைப்பு பண்ண போறேன். நான் கூட நினைச்சேன் இட்லி கூட சேர்ந்து பிரியாணி பிரிஞ்சின்னு ஏதோ வித்தியாசமா போட போறாரு போல, குவாலிட்டியை மேம்படுத்த போறாரு போல, இவர் கண்டிப்பா மாற்றம் தருவாரு. விஜய் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்ட்டு நானே சில்லறைய செதற விட்டேன். என்னடா மாற்றம்னு அப்புறமா தான் போய் பார்த்தா தெரியுது, அம்மா உணவகம் அப்படின்ற போர்டுல அம்மா போட்டோவை தூக்கி கடாசிட்டு விஜய் போட்டோவை போடுறது. இதுதான் நீங்க சொன்ன மாற்றமா? ஏங்க எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போதும் அம்மா உணவகத்துல ஜெயலலிதா போட்டோ தான். ஏங்க மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கும் போதும் அம்மா உணவகத்துல ஜெயலலிதா போட்டோ தான். ஆனா விஜய் முதலமைச்சரா இருக்கும் போது அம்மா உணவகத்துல யார் போட்டோ இருக்குன்னு பாத்தீங்கன்னா விஜய் போட்டோ. இதுதான் விஜய் சொன்ன மாற்றம். அதாவது அவர் சொன்னார்ல, அம்மா உணவகத்தை நான் மறுசீரமைப்பு பண்ண போறேன் அப்படின்னு சொன்னது இந்த மாற்றமா நான் கேட்கிறேன். ஏங்க இதெல்லாம் கேட்டா தப்பா? ஏங்க நல்லது செய்யுங்க. போயிட்டு செக்ரட்டேரியட்ல தன்னுடைய லஞ்ச் பாக்ஸ்லயே தானே கையை வைத்து தானே சாப்பிட்டார், அது மாற்றம் கிடையாது. அங்க இருக்கிற வண்டிகளை நான் பாடுறா நானும் வண்டியை ஓட்டுறேன் அப்படின்னு ஓட்டுறது மாற்றம் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் ரீல்ஸ் போடாம செயல்பட்டாதான் உங்களுக்கு கீழே இருக்கிற அமைச்சர்கள்லாம் ரீல்ஸ் போடாம செயல்படுவான். நீங்களே போயிட்டு செக்ரட்டேரியட்ல காரை ஓட்டுன்னு சுத்துனா அப்ப கீழே இருக்கிற அமைச்சர்லாம் என்ன பண்ணுவான்? முறுக்கோட எக்ஸ்பைரி டேட்டு, பிஸ்கெட்டோட எக்ஸ்பைரி டேட்டு, ஒருத்தர் பரோட்டா சாப்பிட்டு குழந்தைய கட்டி பூச்சிங்கன்னா அழுவுறது, இன்னொரு அம்மா நம்ம இன்ஃப்ளூயன்சரு இந்த ட்ரெயினர் மாதிரி உக்காந்துக்கின்னு தலையை ஆட்டிக்கின்னு பொம்மை மாதிரி பேசுறது, இப்படிதான் நடக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிக்டா இருக்கணும்ல.
நீங்க தப்பு செய்யாம இருக்கணும்ல. ஏங்க நீங்களே டெல்லிக்கு போறீங்க, யாரோட போறீங்க டெல்லிக்கு? ஏங்க இங்க இருந்து முதலமைச்சர் நிறைய பேர் ஜெயிச்ச உடனே போய் வாழ்த்து வாங்குவாங்க. யாரோட போவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அரசாங்க அதிகாரிகளோட போவாங்க, கூடவே அப்படியே 2-3 இம்பார்ட்டன்ட் மினிஸ்டர்ஸ் இவங்களை கூட்டிட்டு போவாங்க. ஆனா நீங்க யாரை கூட்டிட்டு போனீங்க மிஸ்டர் விஜய்? பிரைவேட் ஜெட்ல. பிரைவேட் ஜெட்ல போந்து ஃபுல்லா இவர் செட்டு. யாரோட பணம்னு பாத்தீங்கன்னா மக்களோட வரி பணம். நீங்க தாவேகா தோழர்களை நீங்க ஃபர்ஸ்ட்லாம் கேட்டு இருந்தீங்களே, மக்கள் வரி பணத்தை நீங்க இப்படி செலவு பண்றீங்க. இன்னைக்கு உங்க விஜய் அந்த மக்கள் வரி பணத்துல எது அவர் போறாருல பிரைவேட் ஜெட்டு, மக்கள் வரி பணத்துல தான் போறாரு. இப்போ யார கூட்டிட்டு போறாரு தெரியுமா? தன்னுடைய பவுன்சர்ஸ், பாடி கார்ட்ஸ் இவனெல்லாம் விட்டுருங்க, சரி அவர் சேஃப்டிக்கு எடுத்து போறாருன்னு. ஏன் அவருக்கு விக்கு போடுறவர்? ஏங்க ஜெகதீஷ் அவாஸ்தி அப்படின்னு ஒரு கேரக்டரை ஏத்துக்கின்னு போயிருக்காப்ல டெல்லிக்கு. அவரு யாரான்னு பார்த்தா விக்கு வைக்கிற ஆளு. சரி, அது விக்கு வைக்கிறதுன்னு அசிங்கமா சொல்லக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு காலத்துல சொட்ட விழும், விக்கு வச்சிருந்தா சுத்துவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹேர் ஸ்டைலிஸ்ட் இல்ல ஹேர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படி சொல்லிக்குவா. ஏங்க மக்கள் வரி பணத்துல ஹேர் ஸ்டைலிஸ்ட், ஹேர் ஸ்பெஷலிஸ்ட கூட்டினு போன ஒரே முதலமைச்சர் உங்கள் விஜய். ஏன் அவர் தனியா வந்து ஃபிளைட்ல வரமாட்டாரா? பிரைவேட் ஃபிளைட்ல தான் வருவாரா? ஏன் ட்ரெயின் பிடிச்சி வரமாட்டாரா? சரி, ட்ரெயின் கூட வேணாங்க, 2-3 நாள் ஆயிடுங்க. ஏன் ஃபிளைட் இருக்குதுல்ல, ஏன் மக்கள் போற ஃபிளைட்ல ஹேர் ஸ்டைலிஸ்ட், ஹேர் ஸ்பெஷலிஸ்டோ கூட்டின்னு வர மாட்டீங்க? கூடவே பிரைவேட் ஜெட்ல தான் கூட்டின்னு போவீங்களா? யாரோட பணம் அது? ஏன்னா எங்களோட வரி பணங்க. எங்களோட வரி பணத்துல நீங்க உங்களுக்கு வந்து விக் வைக்கிறோம்னு சொல்லக்கூடாது, ஹேர் ஸ்டைலிஸ்ட கூட்டின்னு போவீங்களா? என்னங்க நியாயம்? கூட ஜெகதீஷ், அப்புறமா என்ன விஷ்ணு ரெட்டி, இவங்கெல்லாம் யாருங்க? அமைச்சரா இல்ல கவர்மெண்ட் ஆபீசர்ஸா இல்ல கலெக்டர்ஸா? ஜெகதீஷ் ரூட் மாஃபியா, ஃபுல்லா மாஃபியா கும்பல். கூட இருக்கிற விஷ்ணு ரெட்டி, அனில் ரெட்டி எல்லா கேரக்டரும் பாத்தீங்கன்னா கனிம வளத்தை கொள்ள அடிப்பவங்க. இது பார்க்க தானே போறீங்க. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம டாக்டர் பிரபு வந்து அப்படியே ட்ரோன் காட்சியில சுற்றுறாப்புல. இத்தனை கனிம வள சுரங்கங்கள் மூடப்பட்டன, அத்தனை மூடப்பட்டன. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அத்தனையும் ஏன் மூடுறாங்கன்னா அது இவங்களுக்கு பிடிக்காத ஆளுங்க கிட்ட இருக்கு. இப்ப அவை மொத்தத்தையும் தூக்கி யார்கிட்ட தருவாங்கன்னா இந்த அனில் ரெட்டி, இந்த விஷ்ணு ரெட்டி கூட சுத்துறாங்களே. எது கவர்னர் கிட்ட போகும்போதும் விஷ்ணு ரெட்டி கூட இருக்காப்ல, பிரைம் மினிஸ்டர் பார்க்க போகும்போதும் விஷ்ணு ரெட்டியை கூட கூட்டு போறாப்ல. இவங்கெல்லாம் யாருன்னா அர்ஜுன் ரெட்டியோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. சோ இதெல்லாம் நம்ம பார்க்கதான் போறோம். இந்த டாஸ்மாக்கும் இந்த கனிம வல்லத்தையும் இவங்க எப்படி நாரடிக்க போறாங்கன்றத மட்டும் பொறுத்து இருந்து பாருங்க. ஏங்க இவங்க கொள்ளலாம் எங்க தெரியுமா கண்ட்ரோல் பண்ணுவாங்க? அதோ நம்ம இந்து அறநிலையத்துறை அமைச்சர் போனார் பாருங்க, அர்ச்சகர் 4000 ரூபாய் அமைச்சர்னு தெரியாம அவர் வாங்கிக்கிறாருன்னா அப்ப இவ்வளவு நாள் எவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருப்பாரு பாருங்க. அதெல்லாம் ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு தெரியாது. ஆனா ஒரு சேர் எடுத்து போடுறவன் 10 ரூபாய் வாங்கினா இமிடியேட் ஆக்ஷனு. மருத்துவமனையில யாருன்னா 10 ரூபாய் வாங்கினா இமிடியேட் ஆக்ஷனு. ஆனா இப்படி ஹை கிளாஸ் கொள்ளையெல்லாம் எங்கிருந்து கண்ட்ரோல் பண்ண போறாங்க? அதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். எங்க மக்கள் மத்தியில போய் சேர்ந்துருச்சு. இப்ப தினசரி இப்படி தள்ளிங்கன்னு வச்சுங்களா, ஃபர்ஸ்ட்ல வந்து தினசரி விஜய் வேணும், ஆட்சி மாற்றம் வேணும் தான் வரும். இப்ப தினசரி தள்ளிங்கன்னு வச்சுங்க, என்ன மாற்றம் இது? 20 நாள்லயே விஜய் காலி பண்ணிட்டாரு, கேவலமா இருக்குது அப்படின்னு பொதுமக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட்டு போட்டது வேஸ்ட் ஆயிடுச்சு, எங்க ஓட்டுலாம் இதாயிருச்சு, நம்பி போட்டோம் மாற்றம் வரும்னு போட்டோம், ஆனா இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க. நம்பி போட்ட பல கோடி மக்களுக்கு ஏமாற்றத்தை இந்த 20 நாள்லயே நிறைய கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் மாற்றம் வருமான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 20 நாட்கள் நடந்த விஷயத்தை பத்தி மாற்றம் சத்தியமா வராது. என்ன ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னா, பல வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு, பின்தங்கி இருந்த மாதிரி அகைன் பின்தங்கி போகும். சோ எல்லா மக்களும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க? நம்பி போட்டோம், மாற்றம் வரும்னு போட்டோம், ஆனா எங்களுக்கு ஏமாற்றம் தான் வந்திருக்கு. ஏதோ ஒரு வாய்ப்பு தரலான்ட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிம்பத்துல, மாய பிம்பத்துல விஜய்ன்றவர் வந்து ஆக்ஷன் சூப்பர் ஸ்டார் மாதிரி பண்ணுவாரு எதனா நினைச்சு போட்டாங்க. பட் 20 டேஸ்லயே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. மக்களும் தெளிவா சொல்றாங்க, எங்க மாற்றம் வரும், இனிமேட்டும் மாற்றம் வரும். என்ன மாற்றம் வரும்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி கீழே இருந்துச்சோ அந்த மாதிரி வேணா திருப்பி கீழே போகும். இதுதான் இவங்களுடைய மாற்றம். ஏன்னா ஒன்னுத்தையும் எதுக்கும் கேள்வியும் கேட்க மாட்டாங்க. கேள்வி கேட்கறதுக்கும் தெம்பு இல்ல, தைரியம் இல்ல, கெத்து இல்ல. பாஜகவை எங்கன்னா ஒரு வார்த்தை விமர்சனம் பண்ணிருப்பாரு, ஆனா பண்ண மாட்டாரு.
எதனா ஒண்ணு கேட்டு வாங்குவாரானாலும் வாங்க மாட்டாரு. ஒன்னும் இல்ல, சில பேர் வந்து கேள்வி கேட்கறாங்க. கேரளால வந்து பாத்தீங்கன்னா பினராயி விஜயன் அவர்கள் வீட்டுல வந்து இடி ரைடு நடந்துச்சு. அது நடந்த உடனே பாத்தீங்கன்னா முக்காவாசி முன்னாள் முதலமைச்சர்கள் எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன் மு.க. ஸ்டாலினும் கேள்வி கேட்டாரு, இது பிஜேபியின் சதி செயல், இடியை வந்து நீங்க ஏவல் செய்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. விஜய் ஏன் கேள்வி கேட்கல அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. ஏங்க நான் உங்களை கேள்வி கேட்கிறேன், விஜய் அவர் படத்துக்கே கேள்வி கேட்காதவரு, அவர் பிரச்சனைக்கே கேள்வி கேட்காதரு விஜய், அவருக்கே எதுனா கஷ்டம்னாலும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாரு. அவர் எப்படிங்க பினராயி விஜயனுக்கு கேள்வி கேட்பாரு? ஏங்க அவர் வீட்டுல ஈடி வந்தாலே மனுஷன் போய் இப்படிதான் உட்கார்ந்து இருப்பாப்புல, அவர் எங்க கேள்வி கேட்கறது? சோ இந்த மாதிரி ஒரு கெத்தான ஸ்ட்ராங்கான எல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்கிற முதலமைச்சரை தான் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கிறோம். பாப்போங்க, வெயிட் பண்ணுவோம். இன்னொரு 20 நாள் தானே போயிருக்குது, இன்னும் 5 வருஷம் இருக்குது. 5 வருஷத்துல எங்க அண்ணன் எதுனா கெத்தா பண்ணுவாரு. நம்பிக்கை முக்கியம் மக்களே.